பெரிதினும் பெரிதிற்கு இதுதான் தருணம். டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28க்கு இதுதான் நேரம். ஆம், உண்மை. டிஜி ப்ரீபெய்ட் எக்ஸல் 28 உங்கள் ப்ரீபெய்டை நிரப்புங்கள். பெரிய மதிப்பை அனுபவியுங்கள். 250 நிமிடங்கள், 250 SMS, 500 MB மற்றும் அளவில்லா அதிவேக சோஷியல் மெசேஜிங் பெறுங்கள். சந்தாதாரராக இன்று *116# எங்களுக்கு அழையுங்கள். யாரையாவது நீங்களும் மாட்டி விடணும்னு பல நாள் கனவு கட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கனவு கட்டுக்கிட்டே இருந்தா பத்தாது, வாங்க raga.thr.fm வெப்சைட்க்கு வந்து டீடைல்ஸ் கொடுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாரு கார்த்திபன். இது ஒரு முக்கோண இது எப்படி இருக்கு? அது எப்படி? எப்படின்னா அவங்க வைஃப் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு நாம பேசணும். ஓஹோ, 3 பேர் பேசிருக்கோம். அவங்க வைஃப் தான் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சாந்தி, என்னதான் கதை அப்படின்றது இப்ப கேட்கலாம். வாங்க. இல்ல வீட்ல கவு தட்டினாங்க 2 பேர் வந்து காடி காசு 2 மாசம் கட்டலக்கா. நான் சொன்ன பேங்க் செக் பண்ண 2 மாசம் ஆமா 2 மாசம் பட் நீங்க வந்து 14 மாசம் காசு வந்து சுங்கா கண்ணு இருக்கு உங்களுக்கு. அப்படியா? சரி, நான் பின்ன கட்டுறேன்னு சொல்லி நீ காசு இருக்கா போட்டேன். கையில காசு இருக்கு, எடுத்து கட்டிடலாம். இப்ப தெரியல காடி இழுக்க போறேக்கா அப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அப்படி பேசுறீங்களா? வணக்கண்ணா. வணக்கண்ணா, நான் ராஜ்ண்ணா. நான் வந்து காடி தாரேண்ணா. எந்த ராஜ்ண்ணா? எங்க உள்ள ராஜ்ண்ணா நீங்க? அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லண்ணா. நான் வந்து காடி தாரே பண்ண வந்திருக்கேன் பாருங்களேன். காசு கட்டல நீங்க. இப்ப நான் எடுத்துட்டு போறேன் காடியா. இருங்கண்ணா, நீங்க காடி எடுத்து போறதா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை. ஓகே, நீங்க தாரைப்பட்டு போலாம், அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க ராஜ் எங்க உள்ள ராஜ்? பேங்க்ண்ணா, பேங்க்ல இருந்தா நான் வந்துடுறேன். எந்த பேங்க்ல இருந்து வந்திருக்கீங்க? இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. சும்மா வந்து உங்க வீட்டுல வந்து காடி தாரே பண்ணுமா? டீடைல்ஸ் எல்லாம் நல்லா கேக்குறீங்க. கரெக்டா காசு கட்ட வேண்டியதானே? என்ன அமைதியா பேசுங்கண்ணா. நான் என்ன, நீங்க வந்து காசு வந்து நான் போட்டு வாங்கியிருக்கேன். காடிக்கு வந்து காசு கட்ட முடியல, பேங்க் தாரு எனக்கு பேங்க்காரன் ஒண்ணு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். லாஜிக்கா பேசுங்கண்ணா. நீங்க பாட்டுக்கு வந்து காடி தாரே பண்ண போற ராஜ்ன்றீங்க. எங்க உள்ள ராஜ்னு கேட்டா அதே சொல்ல மாட்டேன்றீங்க. என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ப்ரொசீஜர்? எடுத்துட்டு போங்க அப்படின்னு நான் விட முடியுமா? இல்ல இல்ல, என்ன நீங்க அப்படி பேசுறீங்க? காசு கட்ட முடியல, அப்ப நம்ம எடுத்துட்டு போயிட்டா நீங்க வந்து கட்டி எடுத்துட்டு போங்க. இல்லண்ணே, நீங்க விருப்பம் போல ராஜ். சரி, நீங்க எங்க உள்ள ராஜ்? நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு என்ன தெரிய போதா? எனக்கு உங்களுக்கு என்ன பழக்கமா வரவா? ஒண்ணும் இல்ல, நான் தாரே பண்ணி என் வேலையை செய்ய விடுங்க. அது அதான் உங்க ஒய்ஃப் கிட்ட நான் சொன்னேன், அவங்கதான் கொடுத்தாங்க. இல்லன்னா நான் பாட்டுக்கு தாரே பண்ணிட்டு நான் உங்ககிட்ட பேசுனேன். எனக்கு ஒண்ணு இல்ல தெரியுங்களா? நீங்க ரொம்ப சாலாவா பேசுறீங்க. என்ன சாலாவா பேசுறாங்க? நம்ம வேலையை செய்ய விடுங்க. ஒண்ணு நீங்க வந்து காசு கட்டிருக்கணும். நான் தாரே பண்ண நான் ஜோக்கா தான் பேசுனேன் பாருங்களேன். நீங்க சூறாலாம் கொடுங்க. சூறாலாம் ஒண்ணு இல்ல, நான் எடுத்துட்டு போறேன். நீங்க பேங்க்ல வந்து நீங்க அங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா அப்புறம் வீணா அது சரியா வராது. மிரட்டுறீங்களா? ஒண்ணுமே இல்லாம வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட் கொடுத்துட்டு தான் பேசுறோம். 3 மணி நேரம் நான் என்ன பண்றது? என்ன உங்க வீட்டுல சமைச்சா போட போறீங்க? யாருன்னு துங்கு பண்றதுக்கு? என்ன அப்புறம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் யாருன்னு கொடுக்கறது? சமைச்ச போறது நீங்க மாமனா மச்சான். அப்ப நீ 3 மணி நேரம் துங்கு பண்ண சொல்றதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா? சாப்பிடுங்க, காசு பே பண்றேன், பேசுவேன். எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு தருவீங்களா? ரைட்டு தான், சரிதான். எவ்வளவு? ஏதோ ஒரு வேற மாதிரி பிரச்சனை இது சரியா வரல. ஆமாண்ணா, நீங்க சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. எவ்வளவு தருவேன்னு கேட்டா என்ன வேற மாதிரி பிரச்சனை? நீங்க சாப்பிடுங்க, நான் சொல்ற கடையில இப்ப நீங்க சாப்பிடுங்க. நீங்க சொல்ற கடையில சாப்பிடுறதுக்கு நான் எதுக்கு நீங்க வந்து நிக்கணும்? உங்களுக்கு முடியுமாண்ணே? அதெல்லாம் ஒண்ணு முடியாது, விடுங்க. நான் காடி தாரே பண்ணிட்டு போறேன். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது. ஓகே அக்கா, ஓகே ஓகே. அவங்கள காடி இழுக்க விடு, காடி இழுக்க விடு. இழுத்துட்டு போட்டோம், இழுத்துட்டு போங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நாங்க டெப்போ கொண்டு போறோம், ஈப்போக்கு. ஹலோ ஹலோ, காடி லோடு எடுத்தது எங்க? காடி நான் வாங்குனது எந்த மாநிலம்? நீங்க சம்பந்தம் இல்லாம ஈப்போ கொண்டு போற, கோத்தப்பாடு கொண்டு போறேன்னா என்ன? நீங்க அங்கதான் அங்க இருக்கு என்னோட காடி வைக்கிறானோ, அங்க வந்து எடுத்துக்கமா. அப்ப தெரியல, நம்ம ஒழுங்கா பேசினா ஒழுங்கா பேசலன்னு. அவ்வளவு நீங்க சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல. நீங்க வந்து அங்க பேசிங்க, உங்ககிட்ட பேச டைம் இல்ல. நான் கிளம்புறேன், இன்னொரு இடத்துல எடுக்கணும். பாய்ண்ணா. அங்க உள்ள அட்ரஸ் அனுப்புங்க, எனக்கு அனுப்புங்க. அட்ரஸ் எல்லாம் நீங்க பேங்க்ல கேட்டுங்க, நான் எதுவும் கொடுக்குற மாதிரி இல்ல. எந்த பேங்க்ல? எந்த பேங்க்ல காசு கட்டுங்க அங்க போய் கேளுங்க. அப்புறம் சொல்லுவோம் ஒரு வாரம் சென்று, அப்புறம் வந்து பாருங்க. ஓகேவா? கம்பெனி பேர் இருக்கா கீழ? ஏதோ தெரியல, இப்போ போட்டு கேட்டலாம் டெக்கோரமா போட்டு. அந்த சூறா எல்லாத்தையும் படம் முடி, கேமரால ஐபோன்ல படம் முடி. காடிய கூடு, பிரச்சனை வேணாம். நீ வீட்டுல போயிட்டு கேட்ட போட்டு. ஓகே, நீங்க அங்கிருந்து அவங்கள பேங்க்ல போய் பார்த்து கேளுங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹலோ,
ஓகேவா? ஓகே தானே. நீங்க எங்க சைடு வந்தீங்கன்னா இது எப்படி இருக்கு, நாங்களும் காட்டுவோம்ல, கொஞ்சம் நிம்மதி இல்லாம ஆக்கி விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல. நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு.